அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பைனரி பிளானை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைனரி பிளானுடைய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? இப்போ வந்து 3 டைப் இருக்குது. ஒரு லெவல் பிளான் இருக்குது, அப்புறம் வந்து ஆட்டோ ஃபில்லிங் இருக்குது. மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு வேறு வேலையை பார்க்கும். ஸோ இது வந்து அந்த பிளானுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இதை ஐடி ப்ளேஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பைனரி பிளானில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட பிளான் கொடுக்கும்போது இதுதான் சார் பைனரி பிளான், இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பைனரி பிளான்னா என்ன, பட் அதில் கண்டிஷன் இருக்குது. இப்போ ஐடி ப்ளேஸ் பண்ணும்போது இப்போ வந்து 1:1 2:1 அப்படிங்கிற மாதிரியோ அல்லது 1:1 இந்த மாதிரி சில கண்டிஷன் இருக்குது. இதை அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த பைனரி பிளானில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த கேப்பிங், சீலிங் இந்த மாதிரி வார்த்தைகள் என்னன்னு சொல்லி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ப்ரீவியஸாக டைரக்ட் செல்லிங்கான டெமோ வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் சாஃப்ட்வேர் டெமோக்கான எல்லா விஷயங்களையும் போட்டிருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி பிளான்னாலும் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். வெப்சைட் மட்டும் இல்லை, ஆப்பு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட் பேஸ்டு அல்லது நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த பைனரி பிளானை பற்றி என்னன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது ஒரு ட்ரீயோட ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பைனரினால் வந்து 2 4 தான் வரும், இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இதுவும் பைனரி பிளான் தான். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 4 இப்படி தான் வரப்போகுது. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா 2 4 இப்படி தான் வரப்போகுது. பட் 3லேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பைனரிக்கான பிளான். இது வந்து லெவல் பிளான் அல்லது மேட்ரிக்ஸ் பிளான், இது ஒர்க்கிங்கில் வரும். இதே நான் ஒர்க்கிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஆட்டோ ஃபில் பிளான். ஸோ எனக்கு வந்து எங்கே ஸ்பேஸ் எம்டியாக இருக்கோ அங்கே போய் ப்ளேஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி இந்த 3 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் கொடுக்கும்போது இதை நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்க்குற எல்லாருமே இப்போது 2 4 வந்துட்டாலே பைனரி தானே கிடையாது, அப்படி கிடையாது. அது அந்த பிளானை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். இது எதை பொறுத்து இருக்குன்னா உங்களுடைய ப்ராடக்ட் பொறுத்து இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட்டை எந்த மாதிரி சேல்ஸ் பண்ண போகிறீங்க, ஸோ அதுக்கான இன்சென்டிவ் எப்படி கிடைக்க போகுது, அது எப்படி நீங்கள் வந்து கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு, உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அதை எப்படி ஷேர் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த பைனரி பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைனரி பிளான். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்துட்டேன், வந்து அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்குது. இப்போ எனக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து ஏங்கிற நபரை நான் என்ன பண்ணுறேன், இந்த பொருளை வாங்க வைக்கிறேன், சரியா. ஸோ அப்படி வாங்க வைக்கிறது மூலமாக எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. சப்போஸ் பிங்கிற ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறேன், நான் அந்த பொருளை வாங்க வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கீழே 2 பேர் அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பைனரி. இப்போ லெஃப்ட்டில் ஒருத்தர், ரைட்டில் ஒருத்தர். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் அந்த பொருளை வாங்கிட்டாரு, ரைட்டில் அந்த பொருளை வாங்கிட்டாருன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போது நான் வந்து திரும்ப லெஃப்ட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன். அப்போது என்ன ஆகுனா, இப்போ ஏல வந்து ஏ வந்து நான், பி வந்து இன்னொருத்தர், திரும்ப நான் வந்து ஒருத்தரை வாங்க வைக்கிறேன்னா அது இங்கே தான் வரும். அப்புறம் இன்னொருத்தரை வாங்க வைக்கிறேன்னா இங்கே தான் வரும். அப்போது இந்த மாதிரி வி ஷேப்பில் வரும், இப்படி வி ஷேப்பில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கும். இப்போ ரைட்லனா ரைட்டில் வி ஷேப்பில் போயிட்டே இருக்கும். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன், அப்புறம் ரைட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன், அப்புறம் லெஃப்ட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன், ரைட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன். அப்படி ஒவ்வொன்றா ஐடி ப்ளேஸ் பண்ணிட்டே போகும். இப்போ எனக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், 3 பேரில் 1 2 3 4 பேர் இருப்பாங்க. இப்போது ரைட்டில் 3 பேர் இருப்பாங்க. அப்போது எவ்வளோ பேர் மேட்சாக இருக்குன்னா, எது கம்மியாக இருக்கோ அதுதான் பேர் மேட்ச். இப்போ லெஃப்ட்டில் 4 பேர், ரைட்டில் 3 பேர்னால் 3 பேருக்குடைய அந்த இன்சென்டிவ் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எஃப் அப்படிங்கிற நபர் வந்திருக்காரு. இந்த எஃப்ங்கிற நபரை வந்து நம்ம பைனரியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு ரைட் தான் ட்ரீ மேட்ச் பண்ணுவோம். இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ வழக்கமாக சாஃப்ட்வேரில் லெஃப்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், ரைட்டு ஒரு லிங்க் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், என் லெஃப்ட்டு லிங்கை எடுத்து என்னோடய யூடியூப் சேனல்லையோ வாட்ஸ்அப்லேயோ 10 பேருக்கு அனுப்புவேன். ரைட்டில் ஒரு லிங்க் இருக்கும், அது ஒரு 10 பேருக்கு அனுப்புவேன். இப்போ நான் என்ன பண்ண, இந்த லிங்க்கை வந்து தனித்தனி, இப்போ மற்ற சாஃப்ட்வேரில் மற்ற பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லிங்க் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து 2 லிங்க் வரும். பைனரினாலே வந்து லெஃப்ட்டு ஒரு லிங்க் வரும், ரைட்டு ஒரு லிங்க் வரும். அப்போது லெஃப்ட்டில் ஒரு லிங்க்கை வந்து 10 பேருக்கு அனுப்புகிறேன், ரைட்டில் ஒரு 10 பேருக்கு அனுப்புகிறேன்னா அந்த 10 பேரில் ஒரு 8 பேர் லெஃப்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஒரு 7 பேர் ரைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது கணக்கு கிடையாது, அவங்க அந்த பொருளை வாங்க வைக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டீமில் வந்துடுவாங்க, நம்ம அவங்ககிட்ட பேசுவோம், சார் இந்த கம்பெனி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இந்த பொருள் நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்குறீங்கன்னு கேட்போம். ஓகேனாங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 4 பேர் வாங்குவாங்க, ரைட்டில் ஒரு 3 பேர் வாங்குவாங்க. அப்படின்னா
அந்த 3 தான் பார்த்தீங்கன்னா பேர் மேட்ச். அப்போ இந்த பேனரில் வந்து 2 லிங்க் வரும், லெஃப்ட்டில் ஒரு லிங்க் வரும், ரைட்டில் ஒரு லிங்க் வரும். இதுதான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. நாங்கள் வந்து பண்ணுற இது வரைக்கும் பண்ணின விஷயங்களை வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமே தவிர நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லிங்காக பிஸ்னஸ் பண்ணது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வேணும் சார், இப்போ உதாரணத்துக்கு பைனரினா இதுதான் பைனரி, இப்போ இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரு வேணாலும் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அது உங்களுடைய ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்குது, நீங்கள் சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து அந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ இது வந்து பைனரி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் லெவல் அல்லது ஒர்க்கிங் பிளான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைனரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வந்தால் தான் நம்ம வந்து பேர் மேட்ச் நடந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிளான். இது எப்படி வரும்னா, இப்போ நான் உள்ளே வரேன், இப்போ இந்த பொருளை வாங்கிட்டு இதில் வந்து லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க் கிடையாது. இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ட்ரீலே போய் ஐடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணிவிட்டு எனக்கு ட்ரீயை ஓப்பன் பண்ணுவேன். என் ட்ரீயில் எங்கே எம்டியாக இருக்கோ அங்கே தான் ஐடி நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒருத்தர் வந்து நான் அந்த பொருளை வாங்க வைக்கிறேன், எனக்கு உடனே இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போ லெஃப்ட்டில் அந்த பொருளை அவர் வாங்க, இப்போ இதில் பைனரி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டும் ரைட்டும் வாங்கினா மட்டும் தான் கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ஒருத்தர் வந்துட்டாலே அதுக்கான இன்சென்டிவ் கிடச்சிரும், ரைட்டு ஒருத்தர் வந்துட்டாலே அந்த இன்சென்டிவ் கிடச்சிரும். ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இப்போ வந்து சில கம்பெனி பைனரிலையும் என்ன பண்ணுவாங்க, ட்ரீயில் போய் ஐடி போடுற மாதிரி வைப்பாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ப்ராடக்ட் பொறுத்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பிளான் இது தான், பட் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க் மூலமாக தான் ஐடி போட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில கம்பெனி வந்து இல்லை சார், என் ட்ரீயில் வந்து எங்கே எம்டியாக இருக்கோ அங்கே தான் ஐடி போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு பைனரிக்கான இன்கம் பைனரிக்கான சேல்ஸ் இன்சென்டிவ் எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்கே கிடையாது. லெவலை பொறுத்த வரைக்கும், ஒர்க்கிங் பிளானை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்கே கிடையாது. எங்கே ட்ரீ இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐடியை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கான இது என்னாகும், உடனே இன்சென்டிவ் உடனே கிடச்சிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிளான் அல்லது லெவல் பிளான். இதில் இது இப்போ நான் உள்ளே வரேன், எனக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் ஐடி ப்ளேஸ் பண்ணுறேன், அப்புறம் ரைட்டில் ஒருத்தர் ஐடி ப்ளேஸ் பண்ணுறேன். லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணல எனக்கு இன்சென்டிவ் உடனே கிடச்சிரும். இப்போ ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறேன், 100 ரூபா கிடைக்குன்னா லெஃப்ட் ஒருத்தர் வந்தாலே 100 ரூபா கிடச்சிரும், ரைட்டில் ஒருத்தர் அந்த பொருளை வாங்கினாலே 100 ரூபா கிடச்சிரும். திரும்ப பி என்ன பண்ணுவார், பி அவர் கீழே லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணுவார், ரைட்லேயே ப்ளேஸ் பண்ணுவார். இப்போது நான் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், எங்கே ட்ரீ எம்டியாக இருக்கோ நான் அங்கே என்ன பண்ணிக்கலாம், அந்த ஐடியா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டி வந்து ஒர்க் பண்ணவே இல்லை, அவருக்கு எதுவுமே தெரிலன்னா ஏ நல்லா ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்காரோ இருக்கோ அங்கெல்லாம் ஐடி ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து சில சந்தேகம் வரும், எனக்கு கீழே 2 பேர் மட்டும்தான் ஐடி போட முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் 2 பேர் மட்டும் தான் போட முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த லெவலில் 4 பேர். ஆனால் இந்த ஏங்கிற நபர் வந்து எத்தனை பேர்னாலும் ரெஃபர் பண்ணலாம். இப்போ 100 பேர் கூட கொடுக்கலாம். ஆனால் எங்கே ட்ரீ எம்டியாக இருக்கோ அங்கே என்ன பண்ணுவார், ஏ ப்ளேஸ் பண்ணிட்டு போவார். பட் பிஎஸ்சியும் ஒர்க் பண்ணட்டாலும் அதுக்கான கீழே 2 பேர் வரும்போது பிக்கான இன்சென்டிவ் உடனே கிடச்சிரும். இது வந்து ஒர்க் பண்ணுறது மூலமாக தான் இந்த இன்சென்டிவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம். ஓகேவா? ஸோ நான் ஒர்க்கிங் சொல்லுவாங்க, அல்லது ஆட்டோ ஃபில் சொல்லுவாங்க. இது எப்படி ஃபில் ஆகுனா லெஃப்ட்லேருந்து ஃபில் ஆகிட்டு வரும். சரியா? ஏ பி சி டி இ எஃப். ஏன் இப்படி ஆகிற மாதிரி போட்டிருக்கேன்னா, இப்போ நான் அந்த பொருளை வாங்கிட்டேன். ஓகேவா? வாங்கிட்டு சும்மா இருக்கேன், எனக்கு மேலே யாரோ ஒருத்தர் எனக்கு சம்மந்தம் இல்லாத என்ன பண்ணுவோம் அந்த பொருளை. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்கிறேன், ஒருத்தர் பாம்பேலேருந்து ஒருத்தர் இந்த பொருளை வாங்குவோம், அவன் இங்கே வந்துடுவான். இன்னொருத்தர் கோயம்புத்தூரில் வாங்குவான், அவன் இங்கே வந்துடுவான். ஏன்னா சம்மந்தம் இல்லாதவங்க வருவாங்க. ஏன்னா இது குளோபல் அவுட் ஆஃப் ஃபீல்ட் சொல்லுவாங்க. குளோபல்னால் வந்து எனக்கு கீழே எங்கேருந்து அந்த பொருள் வாங்கினாலும் நான் எங்கே எம்டியாக இருக்கோ அங்கே அது பாட்டுக்கு ஃபில் ஆகிட்டே வரும். இது வந்து குளோபல் அவுட் ஆஃப் ஃபில்லிங். இது ஒர்க்கிங் அவுட் ஆஃப் ஃபில்லிங் இருக்குது. ஓகேவா? பட் அவுட் ஆஃப் ஃபில்னாலே வந்து மோஸ்ட்லி குளோபல் தான் வரும். பட் நீங்கள் சொல்கிறவங்க தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். சார் எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபீல்ட் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், குளோபலில் தான் ஃபஸ்ட்டு வைப்போம். அதுக்கப்புறம் இல்லை சார் எங்கள் டீமில் உள்ளவங்க மட்டும் தான் எனக்கு கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை நாங்கள் என்ன பண்ணோம், சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ட்ரீயை பற்றி பார்த்தோம். ட்ரீயில் வந்து 2 4 8 இந்த மாதிரி 2 4 8 வந்தாலே இது பைனரியானா கிடையாது. 2 4 வந்தாலும் பைனரி தான், அல்லது 2 4 வந்தாலுமே மேட்ரிக்ஸ் ஒர்க்கிங் தான், அல்லது 2 4 வந்தாலுமே அவுட் ஆஃப் ஃபீல்ட் தான். பட் இந்த பிளான் தான் வேறு வேறு பிளான் இருக்கும். ஓகேவா? இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் ரெடி பண்ணும்போது இங்கே பொருள் சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு இன்சென்டிவ் நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு என்ன பிளான் நல்லா தெரியுதோ அதை கொடுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லைடு வந்து எப்படி நம்ம ஐடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பைனரி பிளான்னா வந்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட்டு லிங்க் ஆர் ரைட் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணி அதில் ஐடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது எம்டி ட்ரீ, எனக்கு கீழே எங்கே ட்ரீ எம்டியாக இருக்கோ அங்கே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதே லெவல் பிளான்னா வந்து மோஸ்ட்லி எம்டி ட்ரீ மெத்தட் தான் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு கீழே ட்ரீ ஓப்பன் பண்ணுவேன். எங்கே நான் இது ஸ்பேஸ் இருக்கும் அங்கே நான் என்ன பண்ணுவேன், இது ஐடி ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து லெவல் பிளானில் வரும். இது ஆட்டோஃபில்லில் வந்து வித்தவுட் ட்ரீங்கிறதே வராது. ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற பேனல் இருக்கும். அந்த ரிஜிஸ்டரில் போய்ட்டு பெயர், மொபைல் நம்பர், அட்ரஸு, என்ன பொருள் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ண உடனே அது என்ன ஆயிரும், அதுவே சாஃப்ட்வேரை எங்கே லெஃப்ட்லேருந்து ஃபில் ஆகும். லெஃப்ட்லேருந்து எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே போய் ஐடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆட்டோஃபில்லில் 2 மெத்தட் இருக்குது. ஒர்க்கிங் ஆட்டோஃபில் இருக்குது, குளோபல் ஆட்டோஃபில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த 3 வீடியோவில் கம்பேரிஷன் அப்புறம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பைனரி பிளானை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி ப்ளேஸ் ஆகுது, எப்படி வந்து பேர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா? நான் சும்மா தான் இருக்கேன், இந்த வேலையும் ஒர்க் பண்ணல, யாரும் பொருளை வாங்க வைக்கல. இந்த நிலைமையில் எனக்கு லெஃப்ட் டீம் 0வாக இருக்கும், ரைட் டீம் 0வாக இருக்கும், லெஃப்ட் கேரி 0வாக இருக்கும், ரைட்டு கேரி 0வாக இருக்கும், பேர் வந்து 0வாக இருக்கும். எல்லாமே 0 தான் இருக்கும். ஏன்னா இப்போ தானே ஜாயின் பண்ண, எதுவுமே பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்ததாக எனக்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். அவன் என்ன பண்ணுறான், லெஃப்ட்டில் ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணி அந்த பொருளை வாங்கிட்டான். அப்படி பார்க்கும்போது லெஃப்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேல் வந்து 1 இருக்கும், ரைட்டு சேல் 0, லெஃப்ட் கேரி 1, ரைட்டு கேரி 0, லெஃப்ட் பேருங்கிறது 1 தான் வரும். ஸோ அதுவுமே 0 தான். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போது எனக்கு கீழே லெஃப்ட்டில் ஒருத்தர பொருளை வாங்க வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ரைட்டில் ஒரு பொருளை வாங்க வைக்கிறேன். சரியா? இப்போ ஏங்கிற நபர் என்ன பண்ணுறேன், நான் தான் லெஃப்ட்டில் வந்த பொருளை வாங்க வைக்கிறேன், ரைட்டில் ஒரு பொருளை வாங்க வைக்கிறேன், அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு சேல்ஸ், அப்போ ரைட்டில் ஒரு சேல். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துவாங்க. இப்போ வந்து இது 2ஆக பிரிச்சுக்கலாம், பிஃபோர் கட் ஆஃப், ஆஃப்டர் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இப்போது சந்தேகம் வரும், என்னடா கட் ஆஃப் சொல்கிறாங்க, அப்புறம் கேரின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இதை நான் என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சொல்கிறேன். கட் ஆஃப் என்ன, கேரின்னு நான் என்ன சொல்கிறேன். ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு க்ளோஸு, இப்போ சேல்ஸ் நடக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அதை கட் ஆஃப்னா வந்து அதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் நடந்த வரைக்கும் ஓகே, இனிமேல் புதுசாக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கட் ஆஃப் பண்ணுவோம். அதான் கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டைம் என்ன, இப்போ டைம் வந்து ஒரு 9 மணி ஆகுனா, இன்றைக்கி நைட் 12 மணிக்கு வரைக்கும் நடக்கிற சேல்ஸ் என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் இது வைப்பாங்க. ஓகேவா? டேஸ் வைப்பாங்க, 24 ஹவர்ஸ் ஒரு டைம் சேல்ஸ் க்ளோசிங் பார்ப்பாங்க, டே புக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ ஒரு டே அல்லது ஒரு சைக்கிள், ஒரு சேல்ஸ் சைக்கிளில் எவ்வளோ நடக்குதோ அதான் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பிஃபோர் கட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு லெஃப்ட்டில் ஒரு சேல் இருக்கும், ரைட்டில் ஒரு சேல் இருக்கும், லெஃப்ட்டில் ஒரு கேரி இருக்கும், ரைட்டில் ஒரு கேரி. ஓகே, இதுக்கு கேரி ஆகாதுன்னா சேல்ஸ் நடக்கும்போது கேரி இந்த இடத்துல காமிச்சிடும், அந்த ஸ்பாட்லேயே காமிச்சிடும். சரியா? இப்போ கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, லெஃப்ட்டில் ஒரு சேல், ரைட்டில் ஒரு சேல், லெஃப்ட்டில் கேரி, ரைட்டு கேரி 0 ஆயிரும், ரெண்டுமே 0 ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் இப்போ என்னது, லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று வந்திருக்கு. அப்போ ஒரு பேர் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சேல்ஸுக்கான இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நடந்து பிஃபோர் கட் ஆஃப், ஆஃப்டர் கட் ஆஃப். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு கம்பெனியில் ஐடி போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ கட் ஆஃப், கேரி ஃபார்வர்டு வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃப் அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் டைமாக இருக்கலாம், அல்லது ஒரு டேஸாக இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம், எப்படினாலும் அந்த கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க. அது அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ், அவங்க கம்பெனியுடைய இஷ்டம். ஓகேவா? பட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ஒரு கட் ஆஃப்குள்ளே எவ்வளோ சேல்ஸ் நடக்கும் அதுதான் என்ன பண்ணும், இன்கம்க்கு எடுத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த கட் ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய இன்கம் தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 5 பேர் தான் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு வந்து 7 பேர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. ஓகே, பேர்னா வந்து இப்போது 5 பேர் மட்டும் தான், அதுக்கப்புறம் வரதுலாம் வராது. ஓகேவா? இப்போ நான் உள்ளே ஜாயின் பண்ணுறேன், லெஃப்ட்டில் ஒரு 10 பேர் போடுறேன், பொருள் வாங்க வைக்கிறேன், ரைட்டில் ஒரு 20 பேர் வாங்க வைக்கிறேன். பட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, எனக்கு வந்து இந்த கட் ஆஃபில் ஒரு 5 பேர் தான், கேப்பிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் நடக்கும். கேப்பிங், கட் ஆஃப், கேரி ஃபார்வர்டு, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்படுவீங்க பைனரியில். ஓகேவா? அப்போது அந்த கேப்பிங் வந்து ஒரு நாளைக்கு 5 தான், அல்லது சீலிங் 5 தான் சொல்லுவாங்க. அப்போது 5க்கான இன்சென்டிவ் தான் நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது. இப்போது நான் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இன்னொரு ஐடி போடுறாரு, டீல் அப்படிங்கிற. ஓகேவா? ஸோ லெஃப்ட்டில் போடும்போது அது டீல் வந்து நிற்கும். ஓகேவா? போடும்போது லெஃப்ட் டீம் 2, ரைட் டீம் லெஃப்ட் டீம் 2, ரைட் டீம் 1. இப்போ லெஃப்ட் கேரியில் 1 நிற்கும். ஓகேவா? ஏன்னா
நமக்கு 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கான இன்சென்டிவ் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? அப்போ ஒரு கேரி தான் காமிக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற நபர் பின்னு போட்டாரா, சின்னு போட்டாரா, அதுக்கான இன்சென்டிவ் கிடச்சிச்சு. திரும்ப ஏங்கிற நபர் என்ன பண்ணாரு, டிங்கிற நபரை அறிமுகப்படுத்தி பொருள் அவங்க வைக்கும்போது இந்த ஏக்கு வந்து லெஃப்டில் 2 டீம், 2 சேல்ஸு, ரைட்டில் ஒரு சேல்ஸு. இப்போ ஒரு சேல்ஸுக்கான இன்சென்டிவ் ஏங்கிற நபர் வாங்கிட்டார். அப்போது டிங்கிற ஒருத்தர் தான் இருப்பார். அப்போது டி தான் கேரி. ஓகே, கேரில் வெயிட்டிங் வந்து நிற்பார். ரைட்டு கேரி எதுவுமே இல்லை. இப்போதைக்கு பேர் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ எந்த குழப்பமும் இல்லை, யாருக்கும் இன்சென்டிவ்ங்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஏங்கிற நபர் வாங்கிட்டாரு, அப்புறம் டிங்கிற நபர் அந்த பொருள் வாங்க வைக்கிறாரு, எந்த ஒரு ஆக்ஷன் நடக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வந்து ஒன்றுமே செய்யலை, சும்மா இருக்கார். ஓகேவா? பிங்கிற நபர் என்ன பண்ணுறாருனா வந்து அவருக்கு ஆல்ரெடி ரைட்டில் டிங்கிற நபர் ஒருத்தர் இருக்கிறார். ஓகேவா? அப்போ என்ன பண்ணார், பிங்கிற நபர் சாரி லெஃப்டில் வந்து ஒருத்தர் இருக்கார். அப்போ பிங்கிற நபர் ரைட்டில் ஒருத்தரை மட்டும் அந்த பொருளை அங்கே வைக்கிறார். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது பிஃபோர் கட் ஆஃபில் வந்து லெஃப்ட் டீம் ஒன்று, ரைட்டு டீம் ஒன்று. ஓகேவா? லெஃப்ட்டு கேரி ஒன்று, ரைட்டு கேரி ஒன்று. ஓகேவா? ஆஃப்டர் கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பிக்கு வந்து ஒரு பேர் மேட்ச் ஆகிருக்கு, லெஃப்ட்டோடு ரைட் ஒன்று மேட்ச் ஆகிருக்கு. ஏக்கு வந்து மேட்ச் ஆகலை, ஏன்னா லெஃப்ட்டில் 1 இருக்குது, ரைட்டில் 3 தான் இருக்குது. இந்த 1க்கான இன்சென்டிவ் வாங்கிட்டார். சி வந்து எதுவுமே செய்யலை. அப்போ பியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கட் ஆஃபில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் கட் ஆஃபில் லெஃப்ட் டீம் ஒன்று, ரைட்டு டீம் ஒன்று, லெஃப்ட் கேரி 0, ரைட்டு கேரி 0, ஒரு பேர் மேட்ச் ஆகிருக்கும். இப்போ ஏங்கிற நம்பரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 3 பேர், 1 2 3, ரைட்லேருந்து ஒருத்தர். ஓகேவா? ஸோ ரைட்டு ஒருத்தர் தான் காமிக்கும். லெஃப்ட்டு கேரி 2 பேர், ஏன் 2 பேர்னா இந்த ஒரு பேருக்கான இன்சென்டிவ் வாங்கிட்டார் ஏங்கிற நபர். அப்போ பெண்டிங் 2 பேர், அதுக்கான இன்சென்டிவ் தான் நமக்கு கிடைக்கும். தென் அப்புறம் அடுத்து இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்டஸில் ஏங்கிற நபர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 1 2 3 4 5 பேர் இருக்கிறாங்க, ரைட்டு ஒருத்தர் தான் இருக்காங்க. இப்போ லெஃப்ட்டு கேரி தான் இருக்கும். லெஃப்ட்டு கேரி வந்து 1 2 3 4 இருக்கும். ஏன்னா ஒரு இதுக்கான இது வாங்கிட்டார். ஓகேவா? ஸோ இது கிளிக் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் கேரி 4, ரைட்டு கேரி 0, லெஃப்ட் டீம் 5, ரைட்டு டீம் 1, ஒரே ஒரு பேர் தான் மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் பிங்கிற நபர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா லெஃப்டில் ஒரு ஐடி போட்டார், ரைட்டில் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போட்டது. சரியா? ரெட்டு வந்து பி ஐடி போட்ட ஐடி வச்சுக்கலாம். பிங்கிற நபர் சியும் போட்டிருக்காரு, ஐ எஃப் எட்டுங்க, எஃப் ஜி. ஓகேவா? இஎஃப்ஜி இந்த 3 ஐடியும் பி போட்டிருக்காரு. இதனால் இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டு 2 டீம், ரைட்டு 2 டீம், லெஃப்ட்டு ஒரு கேரி, ரைட்டு ஒரு கேரி, ஒரு பேர் இருந்ததா. இப்போ கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட்டு 2, ரைட் 2, லெஃப்ட்டு கேரி, ரைட்டு கேரி 0, 2 பேர். ஏன்னா பிக்கு வந்து லெஃப்ட் 2 பேர், ரைட் 2 பேர், அப்போ மொத்தம் 4 பேர் வந்துருக்குறாங்க. 4 பேரா அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. 4/2னா 2 பேர் தான் இதில் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி என்னாகும், அந்த பேர் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படும். இப்போது இதில் வந்து சில கண்டிஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சில கண்டிஷன் இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எப்படி பேர் வந்து எடுத்துக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏங்கிற நபர், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் இப்போ நிற்கிறாங்க ஒருத்தர். ஓகே, லெஃப்ட்டில் வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, சேல்ஸ் இருக்காங்க. ரைட்டில் ஒரு 8 பேர் இருக்கிறாங்கன்னா வந்து அப்போ எத்தனை, இப்போ மத்தியில் வச்சுக்கோங்க சென்டர் இப்போ நான் இருக்கேன், எனக்கு கீழே சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டு ஒரு பெரிய கும்பல் மாதிரி இருக்கிறாங்க. அந்த கும்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் லெஃப்ட்டில் வந்து 100 பேர் இருப்பாங்க, ரைட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அப்போது 50 தான் பேர் மேட்ச். எது கம்மியாக இருக்கோ அதுதான் பேர் மேட்ச். இது லெஃப்ட் ரைட் மட்டும்தான் எடுத்துக்கப்படும். இப்போ வந்து நான் இருக்கேன், லெஃப்ட்டில் ஒரு 50 சேல்ஸ் நடக்குது, ரைட் 8 சேல்ஸ் நடக்குன்னா மினிமம் என்ன வருதோ அதுதான் கேரி ஃபார்வர்டு. அப்போ கண்டிஷன் பார்க்கலாம். இதில் தான் சில குழப்பங்கள் வரும். கண்டிஷன்னா என்னென்னா, இப்போ வழக்கமாக லெஃப்ட்டு 1 ரைட்டு 1 இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், சேல்ஸுக்கான இன்சென்டிவ் கிடைக்கும். இப்போ நான் இருக்கேன், லெஃப்ட்டு ஒருத்தர் வந்துட்டார், ரைட்டு ஒருத்தர் வந்தாலே அதுக்கான இன்சென்டிவ் கிடச்சிரும். ஓகே, இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிற கண்டிஷன். அதுக்கப்புறம் வேறு கண்டிஷன் என்னென்னா 2:1 ஆர் 1:2. இது ஃபஸ்ட்டு பேர் மட்டும்தான். ஓகேவா? நான் உள்ளே வந்து நான் மொதல் பேர் மட்டும் ஒன்று லெஃப்ட்டு 2 பேர் வரணும், அது ரைட்டில் 1 வரணும், அடுத்து ரைட்டில் 2 பேர் வரும், லெஃப்ட்டில் 1. இப்படி வந்தால் தான் ஃபஸ்ட்டு இன்கம் எனக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் இன்சென்டிவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி பேர் 1:1 வந்தாலே என்னாகும், இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் உள்ளே ஜாயின் பண்ணுறேன், லெஃப்ட்டு 2 ரைட்டு 1 சேல்ஸ் பண்ணுறேன். ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேர் வச்சு இன்கம் கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ
லெஃப்ட்டில் 10 பேர் வந்துட்டாங்க, ரைட்டில் 10 பேர் வந்துட்டாங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, அப்போ 10 தான் பேர் மேட்ச். ஓகேவா, 10 தான் பேர் மேட்ச் அப்படிங்கிறனால அந்த 10க்கான சேல்ஸ் இன்சென்டிவ் எனக்கு கிடச்சிரும். ஓகேவா, பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வந்தாலே போதும். இதில் வந்து லெஃப்ட்டு 2 பேர் இருக்கணும், அல்லது ரைட்டில் ஒருத்தர் வேணும், அல்லது லெஃப்ட்டில் ஒருத்தர் இருக்கணும், ரைட்டில் 2 பேர் இருக்கணும். ஓகேவா, இப்படி வந்தால் தான் ஃபஸ்ட்டு பேருக்கு இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேல்ஸுக்கும் லெஃப்ட்டு ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் வந்தாலும், லெஃப்ட் 5 ரைட் 5 வந்தாலோ, லெஃப்ட் 7 ரைட் 7 வந்தாலோ ஈஸியாக கிடச்சிரும். இதில் சின்ன சேஞ்சஸ், இப்போ 2:1 1:1 இது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஆல் பேருக்கு ஒரு டெய்ல் வேணும். டெய்ல்னா என்னென்னா, இப்போ நான் உள்ளே ஜாயின் பண்ணுறேன், லெஃப்ட்டு 2 ரைட்டு 1. ஓகேவா, ரைட் 2 லெஃப்ட் 1 வந்துச்சு, எனக்கு சேல்ஸ் இன்சென்டிவ் கிடச்சிட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து ஒரு 5 பேர் வராங்க, ரைட்டில் ஒரு 5 பேர் வராங்கன்னா, இதில் நீங்கள் நினைக்கலாம் இதை இதுவும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 5 ரைட் 5னா ஈக்குவலாக இருக்கலாம், அப்போ 5 எடுத்துக்கலாம். பட் இதில் அப்படி கிடையாது. 2:1 1:1 ஆல் பேர் நீட் தென் டெய்ல் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால, டெய்ல் இருக்கிறதுனால லெஃப்ட் 5 ரைட் 5 வந்தாலும் 4 தான் பேர் மேட்ச் எடுத்துக்கும், 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கும். அதாவது இப்போ லெஃப்ட் 5 ரைட் 5 இருக்குது, அப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன்லேயும் 5 தான் பேர் மேட்ச். பட் மூணாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்தாலும் 4 மட்டும்தான் சாஃப்ட்வேர் எடுத்துக்கும், மீது 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா டெய்ல் எப்போதும் இருக்கணும். நீங்கள் 100 பேர் லெஃப்ட் 500 ரைட் 500 போடுறீங்க, லெஃப்ட் 1000 ரைட் 1000 போட்டாலுமே ஒரு டெய்ல் எப்போது இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா டெய்ல் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த மூணுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கி ஒர்க் பண்ண மட்டும் தான் அது புரியும். இல்லை நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு அப்படின்னா ஈஸியாக இது புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, தென் வந்து இது வந்து சில கம்பெனி வைப்பாங்க என்னென்னா, டேரெக்டாக லெஃப்ட்டு ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் ஐடியை ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ்க்கான இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனி வைப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி 4 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது வழக்கம் உள்ளத கண்டிஷன் சொல்ல முடியாது, பேர்னால இதுதான் ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2:1 1:2, தென் எவ்ரி பேர் 1:1. ஓகேவா, மூணாவது கண்டிஷன்னா 2:1 1:2, தென் எவ்ரி டெய்ல் இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி கண்டிஷன். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது சார், எனக்கு கீழே எனக்கு கீழே உதாரணத்துக்கு லெஃப்ட்டில் 100 பேர் இருப்பாங்க, ஏன்னா எனக்கு மேலே உள்ளவங்களும் ஐடி போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ நான் சும்மா இருப்பேன். எனக்கு லெஃப்ட்டில் 100 பேர் இருப்பாங்க, ரைட்டில் ஒரு ஐடி போட்டாலே எனக்கு சேல்ஸ்க்கான இன்சென்டிவ் கிடச்சிரும். அப்படின்னா அது அந்த மாதிரி வேண்டாம். எப்படின்னா லெஃப்ட்டில் 100 பேர் ரைட்டில் 100 பேர் இருந்தாலும் நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக லெஃப்ட்டில் ஒருத்தர் கொடுக்கணும், அல்லது ரைட்டில் ஒருத்தர் கொடுத்தா மட்டும் தான் எனக்கு அந்த சேல்ஸுக்கான இன்சென்டிவ் கிடைக்கணும். அது லெஃப்ட்டில் 2 பேர் ரைட்டில் 2 பேர், அது உங்கள் பிஸ்னஸ் பொறுத்து இருக்குது. ஓகேவா, நான் வந்து லெஃப்ட்டில் ஒருத்தர் டேரெக்டாக ஒரு சேல்ஸ் கொடுக்கணும், ரைட்டில் ஒரு டேரெக்டாக சேல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சேல்ஸ்க்கான இன்சென்டிவ் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இதெல்லாம் கண்டிஷனில் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைனரிக்குள்ளே தான் வரும். ஆனால் மற்ற நீங்கள் ஆட்டோஃபில் அப்புறம் வந்து மேட்டிஸில் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. இது எல்லாமே இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கும் பைனரியில் மட்டும்தான் வரும். ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வேர்டு, கட் ஆஃப், கேப்பிங், சீலிங், இந்த வார்த்தையும் அடிக்கடி கேட்பீங்க. கேரி ஃபார்வர்டு அப்படின்னா வந்து மீதி இருக்கிற சேல்ஸ், இப்போ வந்து லெஃப்ட்டில் ஒரு 10 சேல்ஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு 20 சேல்ஸ் இருக்குன்னா, இப்போ 10 மேட்ச் ஆகிட்டு மீதி இருக்கிற 10 அடுத்த சேல்ஸுக்கான அது எடுத்துக்கும். இதுதான் கேரி ஃபார்வர்ட். ஓகேவா, கேரி ஃபார்வர்டுங்கன்னா என்னென்னா, எனக்கு இப்போ லெஃப்ட் சேல்ஸ் ரைட் சேல்ஸ் நடக்குது, கம்மியாக எழுது மேட்ச் ஆகிட்டு மீதி கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். சப்போஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு 10 ரைட்டு 10னா கேரி ஃபார்வர்டு எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஃபார்வர்டு பண்ணுற மிச்சம் இருக்கிற சேல்ஸ் வந்து அடுத்த ஒர்க்குக்காக ஃபார்வர்டு பண்ணுறது தான் சேல்ஸ் கேரி ஃபார்வர்டு. ஓகேவா, அப்புறம் கட் ஆஃப்னா ஒவ்வொரு சைக்கிள், அதாவது ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் வச்சுருப்பாங்க. இதை முடிவு பண்ணுறது யாருன்னா அந்த பொருளை பொறுத்து, சாஃப்ட்வேர் பொறுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சார் எவ்ரி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கட் ஆஃப் நடக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வைப்பாங்க, இல்லை எவ்ரி 4 ஹவர்ஸ், எவ்ரி 6 ஹவர்ஸ், எவ்ரி 12 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ், இந்த மாதிரி கட் ஆஃப் டைம் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேவா, ஸோ உதாரணத்துக்கு சார் கம்பெனி வந்து எவ்ரி 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நான் இப்போ ஐடி போடுறேன், இப்போ மணி வந்து 9:30 ஆகுது, லெஃப்ட்டில் வந்து 1 கொடுக்குறேன், ரைட்டில் 1 கொடுத்தா எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஒரு பேர் திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு 9:45க்கு லெஃப்ட் 1 ரைட் 1 கொடுத்தா எனக்கு இன்சென்டிவ் கிடைக்காது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு கட் ஆஃப் அல்லது 1 மணி நேரத்துக்கு 2 கட் ஆஃப்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அந்த கட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, அல்லது எவ்ரி டே, சில கம்பெனி எவ்ரி டே 24 ஹவர்ஸ் ஒரு டைம் வைப்பாங்க, எவ்ரி வீக் வைப்பாங்க, அல்லது எவ்ரி வீக் வைப்பாங்க, அல்லது எவ்ரி மந்த் வைப்பாங்க. இது கட் ஆஃப் வந்து அந்த கம்பெனியுடைய டிசைடில் தான் இருக்கும். ஓகேவா, தென் கேப்பிங் அல்லது சீலிங். கேப்பிங் அல்லது சீலிங் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் சில கம்பெனி அதை பெருசாக கொஞ்சம் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. கேப்பிங் நான் வந்து
இப்போ நம்ம கேப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் கேப், மூடி வைக்கிறது. ஓகேவா. சீலிங்னா என்னென்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் மாதிரி தான். பட் வந்து சீலிங்னா லிமிட், இவ்வளோ தான் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சீலிங். பட் கேப்பிங்னா என்னென்னா ரெண்டும் ஒரே வேலை தான் பார்க்குது. ஆனால் கேப்பிங்கில் வந்து என்னென்னா நம்மளால் க்ளோஸ் பண்ணுறது. இப்போ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேப்பிங் வந்து இவ்வளோ தான் சார், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கேப்பிங். ஆனால் அவங்க அதுக்குள்ளே இன்னொரு ரெஃபர் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 சேல்ஸ் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ஓகேவா. சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது சார், எவ்வளோனாலும் ஒரு தான். அவனால் ரெஃபர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒரு லிமிட் தானே சீலிங். ஓகேவா. அந்த கேப்பிங்னா மூடி வைக்கிறது, அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. சீலிங்னா ஒரு லிமிட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அது ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி அதுக்கான மீனிங் தான் மாற்றுவாங்களே தவிர ரெண்டும் ஒரே இதுதான். ஓகே, இது குழப்பிக்கவே வேண்டாம். சீலிங்னாலும் கேப்பிங்னாலும் ஒரே விஷயம் தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த பைனரி அப்படிங்கிற விஷயங்களை பிளானை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இது வந்து டைரக்ட் செல்லிங்கில் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா. ஸோ இது வந்து பைனரி அப்படிங்கிற கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட்டோஃபில் பிளான்னா என்ன, அப்புறம் வந்து லெவல் பிளான், அப்புறம் பைனரி பிளான் பற்றி பார்த்தோம். அப்புறம் எப்படி ஐடி பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம். அப்புறம் பைனரியில் டீம் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே, எப்படி பேர் நடக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் சொன்ன தப்பாக இருந்துச்சுன்னா, இல்லை சார் இப்படி இல்லை சார் வேறு மாதிரி இருக்குனீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் மொபைல் நம்பர் இருக்குது டிஸ்பிளேயில், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் சாஃப்ட்வேர் வேணும், ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும், இல்லை ஹை பட்ஜெட்டில் வேணும்னாலும் பண்ணிவிடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இது வந்து ஒரு பிளான் இல்லை, மல்டிபிள் பிளான். ஓகேவா. ஸோ பைனரியில் வந்து ஒரு பிளான் மட்டும் இல்லை சார், மல்டிபிள் பிளான் வேணும், மல்டிபிள் ட்ரீ வேணும் அப்படின்னாலும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, காமர்ஸாக இருக்கட்டும், அல்லது வேறு சிஆர்எம்மாக இருக்கட்டும், டெலிவரி ஆப்பாக இருக்கட்டும், ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. ஓகேவா. ஸோ மேட்ரிமோனி ஆப்பாக இருக்கட்டும், மேட்ரிமோனி வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் பிஸ்னஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் பிஸ்னஸ்க்கு சாஃப்ட்வேர் வேணும்னா லோ பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.